அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த மாதம் பௌர்ணமி திதி எப்போ வருதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மாசி மகம் அப்படின்ட்டு இது வருஷத்துக்கு ஒரு முறை சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் வழிபாட்டு முறைக்கு மிகுந்த சிறந்த நாட்களாகவும் இது கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா, மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் ஒன்று கூடி சேர்ந்து வரும்போது தான் இந்த பௌர்ணமி திதி நமக்கு உருவாகும். மாசி மகம் அப்படின்றது ஒரு பெரிய திருவிழா கும்பகோணத்தில் 4 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம கொண்டாடுவோம். அந்த நிகழ்ச்சியும் வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா மாசி மகத்தில் தான் வரும். கும்பத்தில் சூரியன் இருக்கும் பொழுது அதற்கு நேர் எதிர் சப்தமத்தில் சந்திரன் வரும்பொழுது அந்த 12 பாகையை கடக்கக்கூடிய அந்த நேரங்களை தான் பௌர்ணமி திதியாக நம்ம கணக்கில் எடுத்துப்போம். இந்த காலகட்டங்களில் நம்ம கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுன்றது கடற்கரை ஓரமாக இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வர்றது, இருக்கக்கூடிய பகுதிகளில் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுன்றது, அந்த புனித நீரை நம்ம பயன்படுத்துறது, வீட்டில் தெளிக்கிறது, தனக்கு தானே தெளிக்கிறது, குளத்தில் குளிக்கிறது, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடலுக்கு மட்டும் இல்லாமல் மனதுக்கும் சேர்ந்து குளிர்ச்சி அடிக்கக்கூடிய ஒரு காலங்களாக இந்த மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி ரொம்ப முக்கியமான திதியாக கொண்டாடப்படும். அந்த காலகட்டங்களில் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த திதி கிட்டத்தட்ட 2ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் 6 மணி வரைக்கும் இருக்கும். அப்போ பௌர்ணமி திதி நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது 3ஆம் தேதி தான் எடுத்துப்பாங்க. 3/3/2026 அன்று பௌர்ணமி திதி இருக்கிறதா ஜோதிட சாஸ்திர நியதிப்படி கணக்கில் எடுத்துப்போம். அந்த நாட்களில் 3ஆம் தேதி நீங்கள் கோவில் வழிபாடுகள் அம்மன் கோவில் வழிபாடு செய்கிறது சால சிறந்தது. அது பின்பற்றுங்க. ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கோவிலில் சும்மா அமர்ந்துட்டு வாங்க. எதனா பாராயணம் பண்ணுங்கள், மந்திர ஜபம் செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வரக்கூடிய காலகட்டங்களில் பௌர்ணமி அன்று நம்ம செய்யக்கூடிய என்னென்ன விஷயம் செய்யன்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சியை நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.